நான் பெருமையாக கருதுகிறேன். தோழர்களே, இது முதல் சம்பவம் அல்ல. வாழ்நாளில் ஒவ்வொரு தேவேந்திரனும் அன்றாடம் தன் வாழ்வையிலே சந்திக்கின்ற பிரச்சனை தான் இது. பிரச்சனையும் உச்சக்கட்டத்தை தம்பி ஆகாஷ் சந்தித்திருக்கிறார். மரணம் நமக்கு புதிதல்ல. மரணம் நாம் நடந்து செல்கின்ற பாதையிலே தடுக்கின்ற ஒரு கல்லை போன்றது, சிறு கல். எத்தனை தடங்கள் வந்தாலும், இதுபோல் எத்தனை மரணங்கள் வந்தாலும் எம் இளைஞர்கள் சோர்வடைய போவதில்லை. நாங்கள் எங்கள் வாளை உரையில் வைக்கப் போவதில்லை. தோழர்களே, எதற்காக வாள் எடுத்தோம்? ஏன் நாம் உரிமை குரல் கொடுக்கிறோம்? எங்கெல்லாம் எங்கள் உரிமை மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் உடக்க எங்கள் குரலை எழுப்புகிறோம். எங்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது, நியாயம் மறுக்கப்படுகிறது. நாங்கள் காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு புகார் கொடுத்தால் அந்த புகாரின் அடிப்படையில் முறையாக விசாரணை நடப்பது கிடையாது. அதே நேரத்தில் நம்ம எங்கள் மீது யாராவது ஒரு புகார் கொடுத்தால் உடனடியாக நம் வீட்டில் உள்ள பெண்கள், நம் வீட்டில் உள்ள ஆண்கள், முதியவர்கள் யார் என்றும் பாராமல் உடனடியாக அவர்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர்களை இரவு முழுக்க அங்கே அமர வைக்கின்றார்கள். இதை நாங்கள் பல்வேறு இடங்களிலே வன்மையாக கண்டித்திருக்கின்றோம். ஆனாலும் இதை செவியில் வாங்கிக் கொள்ளாத காவல்துறை தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்றால், காவல்துறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தோழர்களே, காவல்துறையில் நீங்கள் கணக்கெடுத்தீர்களானால் எஸ்பிசிஐடி என்று சொல்லக்கூடிய அந்த பதவியிலே குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அதிகமாக தென் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இந்த எஸ்பிசிஐடியுடைய வேலை என்னவென்றால், ஒவ்வொரு ஊரிலும் என்ன நடக்கிறது, யார் யார் என்னென்ன வேலை செய்கிறார்கள், ஒவ்வொரு இயக்கத்தை சேர்ந்தவனும் ஒவ்வொரு சங்கத்தை சேர்ந்தவனும் என்னென்ன விதமான காரியங்களை அரசுக்கு எதிராக செய்கிறான் என்பதை எஸ்பிக்கு தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு தெரிவிக்கும் பொழுது அவர்கள் ஒருதலை பட்சமாக கண்டு கொள்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய இளைஞர்களை பற்றி எவ்வளவு விகாரமாக சித்தரிக்க முடியுமோ, கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு சார் அவர் ரொம்ப பயங்கரமானவர் சார் அப்படின்னு சொல்லி இதை சொன்னவுடன் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அந்த உயர் அதிகாரி என்ன செய்கிறார், என்ன செய்ய தெரியாது. எனக்கு அங்க வந்து நான் மீண்டும் இந்த உத்தரவை, வாய்வழி உத்தரவை பெற்றுக்கொண்டு இங்கே வந்து இவர்கள் கோரத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, இதற்கு உடனடியாக தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருதலைபட்சமாக செயல்படும் இது போன்ற ஜாதியவாதிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது இவர்களை பணிமாற்றம் செய்ய வேண்டும். தென் மாவட்டங்களுக்கு, சென்னை, காஞ்சிபுரம், மேலூர் போன்ற அந்த பகுதிகளுக்கு இவர்களை மாற்றுங்கள். எதற்காக? ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் அந்த சமூகம் பெரும்பாலாக வாழ்கின்ற பகுதியிலே பணியில் இருக்க வேண்டும். அவ்வாறு பணியில் இருந்தால் அவன் எப்படி நியாயம் வழங்க வேண்டும்? அந்த அளவுக்கு நியாயமானவர்களா இவர்கள்? நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும், வெள்ளைத்துறை என்று ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தார். அவர் பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டு சசிகலா அம்மாவுக்கு ஓட்டு கேட்கிறார். அப்போ இப்ப போய் நீ சசிகலாவுக்கு ஓட்டு கேட்கிறன்னா, நீ சர்வீஸ் இருக்கும் போது உனக்கும் சசிகலாவுக்கு தொடர்பு இல்லாம இருந்துச்சு. நீ சசிகலாவோட நாயால பண்ணிக்கு வேலை பார்த்திருக்கிற. இந்த மாதிரி ஏகப்பட்ட நாய்கள் இன்னைக்கு சுத்தி இருக்குது. இந்த நாய்களை பூரா வேற பக்கத்துக்கு துரத்துனா நமக்கு நியாயம் கிடைக்கும். எந்த ஊர்லயும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த காவலர்கள் அதிகப்படியா இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஷன் கட்டிட்டோம்னா ஒரு 50 பேர் ஸ்ட்ரென்த்னா 35 பேருக்கு மேல அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான் இருக்கான். மிச்சம் இருக்க 15 பேர்ல நம்மால ஒரு 3 பேர் இருப்பான். அவன் வந்து சூழ்நிலை கைதி ஆகி அவன் என்ன பண்ணுவான், அவன் தான் நம்மளை வந்து வேவு பார்க்கிறான். யாரு? நம்ம ஜாதிக்காரன். குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு. அதனாலதான் நம்ம இப்படி வெட்டுப்பட்டு இருக்கோம். அது எப்ப தெரியும்? நாளைக்கு அவன் புள்ள ரோட்ல அடி வாங்கும் போது, அவன் புள்ள உத வாங்கும் போது தான் வெடிக்கும். அப்போ ஒட்டுமொத்த 50 பேருக்கு அந்த காவல் நிலையமே நமக்கு எதிராக தான் இருக்கு. ஒரு புகார் கொடுத்தா புகார்
ஆமா, எத்தனை தருணங்கள் இந்த உயிர் போயிட்டு வந்திருக்குது, அது எங்களுக்கு தெரியும். இந்த உயிர் எங்களுக்கு பெருசு இல்லை. இந்த சமூகத்திற்காக உழைப்பதற்கு ஒருத்தர் வந்து விட்டால் அவன் தன் தாயிடம் வாய்க்கரிசி வாங்கிக் கொண்டுதான் வளர வேண்டும். ஏனென்றால் மரணம் அவன் முதுகுக்கு பின்னால் இருக்கும். தோழர்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ தியாகிகளை நாம் இழந்திருக்கிறோம். சித்தரிக்கப்பட்டார்கள் மௌலிகள் என்று. உண்மையிலே அவர்கள் எல்லோரும் தியாகிகள். தோழர்களே, தம்பி ஜீவன்ராஜனை இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். துரோகிகளால் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த தம்பி வெட்டுண்டு மறைத்து போனான். புத்தக காதலன். எண்ணற்ற புத்தகங்களை பிடித்து ஒரு அறிவு ஜீவியாக அவன் உருவாகிறான் என்று தெரிந்தவுடன் அவன் படுகொலை செய்யப்படுகிறான். தோழர்களே, இன்னும் பல்வேறு இளைஞர்கள் தங்கள் உயிரை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே. இது பல்வேறு ஒரு சமூகத்தை உங்களால் காட்ட முடியுமா? எந்த சமூகத்திலாவது அடுத்து மரணங்கள் நிகழ்கிறதா? எங்களுமே இல்லை. ஒரு மலையை கட்டு, ஒரு நாட்டியை கட்டு, ஒரு பள்ளியை கட்டு, எங்கே இங்க மட்டும்தான். அங்க அடிக்கிறான், இங்க அடிக்கிறான். ஒவ்வொரு நாளும் மரண செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதே போல் தோழர்களே, நம்முடைய போராளிகள் கைது செய்யப்பட்டவுடன் அவர்கள் கைகள் உழைக்கப்படுகின்றன, கால் உழைக்கப்படுகின்றன. அவன் என்ன குற்றம் செஞ்சான், ஏன் குற்றம் செஞ்சான் கேட்கறதில்லை. அருண் என்ற ஒரு வாலிபர் ஒரு குளத்துல குளிக்க போறார். இங்க வந்து ஏன் குளிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறாங்க. வாய் தகராறு முத்துது. அது வந்து ஒரு படுகொலையில போய் முடியுது. இந்த கொலை ஏன் நடந்துச்சு? அவனுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டது. அருவாள் எடுத்து கொலை பண்ணிடும் அப்படின்னு சட்டம் சொல்லுது, காவல்துறை சொல்லுது. அப்போ அவனுடைய அடிப்படை உரிமையை அவனுக்கு வாங்கி தர வேண்டியது, அவனுக்கு கொடுக்க வேண்டியது யார்? இந்த அரசாங்கமும் காவல்துறையும் தானே. அப்படி அது கிடைக்கலன்னு சொன்னா அவன் ஒரு போராளியாக மாறுவதை தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? அவ்வாறு போராளியாக மாறிய பின் காவல்துறை என்ன பண்ணுது? அவனை ரவுடி லிஸ்ட்ல எடுத்துட்டு போயிட்டு ரவுடி லிஸ்ட் ஃபார்ம் பண்ணி போட்டு எழுதுவாங்க. அதன் பிறகு மீண்டும் அவன் கைது செய்யப்படும் பொழுதோ அல்லது வேற எங்காவது வந்து பிணையில் இருக்கும் பொழுதோ வாயிலாக வர முடியல, ஒரே ஒரு வாரண்டை போடுறது. வாரண்டை கேன்சல் பண்ணும்போது கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டு வாசல்லே வச்சு பிடிக்கிறது. அறிவுல உனக்கு வாரண்டை கேன்சல் பண்ண ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகும்போது நீ பிடிச்சினா அதை எப்படி கேன்சல் பண்ணுவான்? வாரண்டை அறிவுல காவல்துறைக்கு பிடிச்சி கையை கால உடைக்க வேண்டியது. ஏன் கையை கால உடைக்கிற? உன்னை எதிர்த்து போராட்டா எங்க கையை கால உடைப்பியா? எத்தனை கையை உடைப்ப? 1000 கைகள் அல்ல, லட்சம் கைகள் அல்ல தோழர்களே. ஒரு கோடிக்கு கைகள் இருக்கிறது. எங்கள் கைகள் வெறும் கைகள் அல்ல. எங்கள் கைகளுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் எதை செய்யவில்லை. பேருந்தை நிறுத்தவில்லையா? ரயில்களை நிறுத்தவில்லையா? ஏன் வாழ்வுயிரை கூட நிறுத்துவோம் தோழர்களே. எதை வேண்டுமானாலும் செய்வோம். எங்கள் உயிர் இந்த மயிருக்கு சமம் தோழர்களே. ஓய்வடையாதீர்கள். உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். எங்கள் உயிரை கொடுப்பதற்காக இருக்கிறோம் தோழர்களே. எங்களிடம் உங்களுக்கு கொடுப்பது சில ஆயிரம் ரூபாய்கள். இந்த உயிர் மட்டுமே இருக்கிறது. இதை உங்களுக்கு எந்த நேரத்திலும் கொடுப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். சில பேர் இந்த சமூகத்திலே தலைவர் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். இந்த சமுதாயத்திலிருந்து எதை எடுத்துக் கொள்வது என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடையாளம் கண்டு செயல்படுங்கள் தோழர்களே. இந்த சமுதாயத்திற்காக அனைத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு பறித்து போனார் தோழர் பசுபதி பாண்டியனை நினைவில் கொள்ளுங்கள். அவருக்கு எப்பேற்பட்ட துரோகம் நடந்தது என்பதை நினைத்து பாருங்கள். எதையும் மறந்து விடாதீர்கள் தோழர்களே. நாங்கள் உங்களோடு இருப்போம். உங்களோடு தொடர்ந்து களத்திலே இருப்போம். வெகு விரைவில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ரயில் மறியலை அனைவரும் சந்திப்போம் தோழர்.